ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. இது என்னென்னா வந்துட்டு நீங்கள் கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட் போட்டுட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கும்போது நிப்பாட்டிடலாங்க. கால்சியம் டேப்லெட்டு, அயன் டேப்லெட் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த டிஷ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக நீல வாக்கில். சின்ன வெங்காயம் ஒரு ஆஃப் சின்ன வெங்காயம், ஒரு கால் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தயிர் ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ நான் வந்துட்டு அந்த ராகி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சிக்கிறாங்க. அதை காய்ச்சினதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை இதை 3ஐயும் இடித்து சேர்த்திக்கிறேன். அது கூட நல்லா கூழ் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா கேரட்டை போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் வயசானவங்க, என்னால் மென்று வந்து சாப்பிட்றதுக்கு பல்லில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா கேரட்டை வந்து திருவிட்டு சேர்த்துக்குங்க. அது இன்னுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம மென்று சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, ஹெல்த்தியானது. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம அவ்வளோதாங்க. கூழை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கேரட்டோ வெங்காயமோ வேகணும்னு கிடையாதுங்க, சூட்டில் இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாருங்கள். இதை ஒரு பவுலில் சேர்த்திட்டு நம்ம கூட தயிர் ஆட் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம காலையில் எடுத்துக்கும் போது நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஒரு கால்சியம் டேப்லெட்டோ அயன் டேப்லெட்டோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடலாங்க. நீங்கள் ரெகுலரான வந்து 1 வீக் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. ஒரு 21 டேஸ் அல்லது 48 டேஸ் அல்லது 60 டேஸ் வந்து கம்பல்சரி இதை ரெகுலராக எடுத்துக்கும்போது உங்களுக்கு கால்சியம் டேப்லெட்டோ அயன் டேப்லெட்டோ கம்பல்சரி நிப்பாட்டிடலாங்க. இது அவ்வளோ அயன் கண்டென்ட் உள்ளது, கால்சியம் உள்ளது. எந்த ஒரு உணவுமே நம்ம மருந்தாக எடுத்துக்கும்போது நம்ம மருந்து மாத்திரை எப்படி ஒரே டைமில் எடுத்துக்கிறோமோ அது போல் எடுத்துக்கணுங்க. அப்போ தாங்க அதோட பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் கால்சியம் டேப்லெட்டை வந்து அயன் டேப்லெட் எல்லாமே நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.